ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். திருநெல்வேலி மாவட்ட ஸ்பெஷல் ரெசிபி உளுந்தஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான உளுந்து போட்டு இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு இந்த சாதம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குறுக்கிழம்புக்கு ரொம்ப விளம்பரம் இருக்கும். உளுந்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேவையான அரிசி எடுத்து களையும் போது அது கூட சேர்த்து 2 தண்ணி ஊற்றி களைஞ்சிக்கலாம். இப்போ உளுந்தஞ்சோறு செய்யறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனாலும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோடனே அதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசிக்கு தேவையான அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை ஊற்றிருக்க தண்ணி கூட ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து தட்டி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, டைஜஷனுக்கு நல்லது. நம்ம சேர்த்துக்க தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 15 வெள்ளைப்பூடு உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. A few moments later. உளுந்தஞ்சோறு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மாதத்துக்கு 2 வாட்டியாவது இந்த மாதிரி சத்தான உளுந்தன் சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆடி மாதம் உளுந்தஞ்சோறும் மட்டன் குழம்பும் செய்து கொடுப்பது வழக்கம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.